أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. உஸ்வத்துன் ஹசனா இஸ்லாமிய மகளிர் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரியக்கூடிய ஆலிமா முர்ஷிதா உங்களுடன் 5 நிமிட மதரசாவிலிருந்து ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் மீன் வயிற்றில். யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்கள் தமது சமுதாயத்தின் மீது வெறுப்படைந்து தன் ஊரில் இருந்து வெளியேறி ஃபுரத் கடலோரம் சென்று ஒரு கப்பலில் ஏறி பயணமானார்கள். வழியில் பலத்த புயல் காற்றில் கப்பல் மூழ்கிடும் அபாயத்தை அந்த கப்பல்வாசிகள் உணர்ந்து ஆபத்திலிருந்து தப்பித்துவிட தங்களின் குல வழக்கப்படி ஒருவரை கடலில் தூக்கி போட தீர்மானித்து சீட்டு குலுக்கி போட்டனர். இவ்வாறு 3 தடவை போட 3 தடவையும் நபி யூனுஸ் அலைஹிவஸல்லம் அவர்களின் பெயரே வந்தது. இறுதியாக அவர்களையே கடலில் தூக்கி போட்டனர். அந்நேரம் மிகப்பெரிய மீன் ஒன்று அவர்களை விழுங்கி கொண்டது. இந்நிலையில் அல்லாஹ்வின் கட்டளையின்றி ஊரை விட்டு வெளியேறிய தவறை உணர்ந்து மீன் வயிற்றில் இருந்து கொண்டே, ரச்சஹா, உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறில்லை, நீ தூயவன், நிச்சயமாக நானே எனக்கு அநீதி புரிந்துவிட்டேன் என்று கூறி பாவ மன்னிப்பு வேண்டினார்கள். அல்லாஹ் தாலா இவர்களின் மன்றாட்டத்தை ஏற்று மன்னித்தான். மீன் கரையோரம் இவர்களை கக்கியது. பிறகு உடல்நலம் பெற்று அல்லாஹ்வின் ஆணைக்கிணங்க தமது ஊர் சென்றார்கள். இவர்களை கண்ட ஊர் மக்கள் அகமகிழ்ந்து இவர்களின் திருக்கரம் பற்றி இஸ்லாத்தை ஏற்றனர். இரண்டாவதாக அல்லாஹ்வின் ஆற்றல். சூரியனின் எல்லைக்கோடு. சூரியன் அல்லாஹ்வின் கட்டளைப்படியே உதயமாகிறது, மறைகிறது. அது தனது எல்லைக்கோட்டிலிருந்து அணுவளவும் அசைவதில்லை. அவ்வாறு அசைந்து எல்லைக்கோட்டிலிருந்து சிறிதளவு மேலே நகன்றுவிட்டால் குளிரால் உலகம் முழுவதும் பனிக்கட்டியால் பாதிக்கப்படும். அல்லது சிறிதளவு கீழே நகர்ந்துவிட்டால் அதன் வெப்பத்தால் முழு உலகமும் அழிந்துவிடும். ஆனால் அல்லாஹ் தன் வல்லமையால் சூரியனை எல்லைக்கோட்டுக்குள் நிறுத்தி குளிராலும் வெப்பத்தாலும் உலகம் அழிந்திடாமல் பாதுகாத்துள்ளான். சுபஹானல்லாஹ். மூன்றாவதாக ஒரு ஃபர்லை பற்றி. மனைவிக்குரிய மகரை கொடுத்தல். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், நீங்கள் மனம் செய்து கொண்ட பெண்களுக்கு அவர்களுடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமுவந்து அவர்களாகவே உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நான்காவதாக ஒரு சுன்னத்தை பற்றி. நறுமணம் பூசி சபைக்கு செல்லுதல். நபியவர்கள் அத்தர் பூசாமல் சஹாபாக்களின் சபைக்கு செல்வதில்லை என அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஐந்தாவதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. சொந்த உழைப்பால் உண்ணுதல். தனது உழைப்பால் சம்பாதித்த உணவை விட சிறந்த உணவு வேறு எதுவும் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆறாவதாக ஒரு பாவத்தை பற்றி. காரணமின்றி தலாக் கொடுப்பது. ஒரு பெண்ணை மனம் செய்து தனது தேவை நிறைவேறியதும் மகர் கூட கொடுக்காமல் விவாகரத்து செய்வதும், ஒரு தொழிலாளியிடம் நன்கு வேலை வாங்கிவிட்டு அவருக்குரிய கூலியை தராமல் இருப்பதும் மிக பெரிய பாவமாகும் என நபி அவர்கள் கூறினார்கள். ஏழாவதாக உலகத்தை பற்றி. உலக பேராசை. மறுமை நெருங்கிவிட்டது. மக்களின் உலக பேராசை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மேலும் மக்கள் அல்லாஹ்விடமிருந்து விலகிச் சென்று கொண்டே இருக்கின்றார்கள் என நபி அவர்கள் கூறினார்கள். எட்டாவதாக மறுமையை பற்றி. சொர்க்கவாசிகளுக்கு நற்செய்தி. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், சொர்க்கத்தில் அவர்களுக்கு எந்தவித சிரமமும் ஏற்படாது, அவற்றிலிருந்து அவர்கள் வெளியேறப்படவும் மாட்டார்கள். ஒன்பதாவதாக நபி வழி மருத்துவம். இரவு உணவின் பயன்கள். இரவு உணவை தவிர்க்காதீர்கள். ஒரு கைப்பிடி அளவு பேரிச்சம்பழமாக இருந்தாலும் சரியே. ஏனெனில் இரவு உணவை தவிர்த்தால் விரைவில் முதுமை ஏற்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பத்தாவதாக குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனை செவித்தாழ்த்தி கேளுங்கள். குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், குர்ஆன் ஓதப்படும் போது அதனை செவித்தாழ்த்தி கவனமாக கேளுங்கள். அப்பொழுது சப்தமாக இருங்கள். அதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.